சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளே இருக்குது, நானும் கற்றுக்கணும்னு ஆர்வப்படுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ணுறது. அதாவது மனசு வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது. நானும் முயற்சி பண்ணுறேன், எனக்கும் பிடிக்கும் தான், எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, நான் பாரு எவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியலல்ல அப்படின்ற மாதிரி தோணும். எரிக் ஃப்ரோம் அப்படிங்கிறவருடைய புக்கு த ஃபியர் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் ஃப்ரீடம்னா என்ன, நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிடுறது, சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் அதுக்கே பயப்படுறது. யாரும் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது, நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை தானே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது. ஆனால் என்னதான் நம்ம மேலோட்டமாக நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சாலும் அடி ஆழத்தில் நமக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்றதான் எரிக் ஃப்ரோம் சொல்கிறாரு. அது எதனால் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டே இருந்துட்டதுனால திடீர்னு ஒரு ஃப்ரீடம்னா அப்போ நம்மளே எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணணும், இது ஒரு மாதிரி ஒரு ஆழ் மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு பயம் ஏற்படுமா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த மனசுக்கு வந்து எப்பயுமே அடிமைப்பட்டே நம்ம வாழ்ந்துட்டோம். ஸோ திடீர்னு வந்து ஒரு சுதந்திரமாக நமக்கான முடிவுகளை நான் தான் இனிமேல் மாஸ்டராக இருப்பேன், மைண்டு வந்து இனிமேல் ஸ்லேவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றமே நமக்கு வந்துட்டு ஒரு புதுசாக இருக்கிறதுனால அந்த மாற்றத்துக்கு பயந்துக்கிட்டே எனக்கு ஃப்ரீடம் வேண்டான்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதிவு இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன தான் டெக்னிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணாலும், எனக்கு டீப்பாக மெடிடேட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், இதெல்லாம் மனசுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும் அடி ஆழத்தில் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பயம் இருக்கும், அது நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ரீசன் நம்ம எந்த ஒரு பயிற்சியும் முழுமையாக செய்யாததுக்கு.